சட்டுன்னு செய்யக்கூடிய இரத்த கூட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், இந்த பொருளோட இரத்தத்தை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கடலைப்பருப்பையும் வெங்காயம் தக்காளி இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கணும். கடாயில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதித்ததுக்கப்புறம் இந்த ரத்தத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சதை அந்த நம்ம கலக்கி வச்சுருக்கோம்ல கடலைப்பருப்பு கலவை அதோடு சேர்த்து கொதிக்க விடணும். நல்லா பெரிய பெரிய துண்டாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுக்கணும். கூட்டு செய்யறதுக்கு வந்து ரத்தம் வந்து சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் மசாலாலாம் உள்ளே ஏறும். அதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடணும். வெந்ததுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு. ஏன்னா ரத்தத்தில் வந்து உப்பு இருக்கும், அதனால் உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறிடணும். கிளறினோன்னே நல்லா கொதிக்க விடணும். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு பக்கம் இறக்கி வச்சுக்குவோம். இப்போது ஒரு பேன் எடுத்து அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு அது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் அதை வந்து பொரிச்சுக்குவோம். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். லைட்டாக படப்படன்னு வெடிக்கும். வெடித்தோன்னே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் உருவி அதில் போட்டு ரத்தக்கூட்டு வச்சுருக்கோம்ல அதில் எடுத்து ஊற்றி கிளறி வச்சுட்டா சுவையான ரத்தக்கூட்டு ரெடி.